வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் என் பணிமான அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை பெண்ணின் பெருமை. இந்த சிந்தனையை தொடர்ந்து கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், மகரிஷி வேதாத்ரி மகரிஷியினுடைய ஒரு பாடலுடன் இந்த சிந்தனையை தொடங்குவோம். வாழ்க வளமுடன். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழுகின்றாய், பெண்ணின் பெருமை உணர். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழுகின்றாய், பெண்ணின் பெருமை உணர் என்கின்றார் அருட்தந்தை அவர்கள். ஆண் உட்பட்ட எல்லா உயிர்களையும் படைத்துவிட்ட கடவுள் இறுதியாக பெண்ணை படைக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் இரு நாள் அல்ல, தொடர்ந்து 6 நாட்களாக பெண்ணை படைத்து கொண்டிருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த தேவதை ஒன்று, ஏன் இந்த படைப்பிற்கு மட்டும் இவ்வளவு நேரம் என்றது. அதற்கு கடவுள், இந்த படைப்புக்குள் நான் நிறைய விஷயங்களை ஸ்டோர் செய்ய வேண்டும். இந்த பெண் படைப்பு பிடித்தது பிடிக்காதது என்று எதையும் பிரிக்காமல் கிடப்பதை சாப்பிட்டு விட்டு கிடைப்பதை சாப்பிட்டாக வேண்டும். அடம்பிடிக்கும் குழந்தையை நொடியில் சமாளிக்க வேண்டும். சின்ன காயத்திலிருந்து உடைந்து போன மனது வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அவள் மருந்தாக இருக்க வேண்டும். அவளுக்கு உடம்பு சரியில்லாத போதும் அவளை குணப்படுத்தி கொண்டு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்க வேண்டும். இது அத்தனையும் செய்ய அவளுக்கு 2 கைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று விளக்கமாக சொன்னார். இது அத்தனைக்கும் 2 கை மட்டுமா என்று ஆச்சரியப்பட்டது தேவதை. ஆர்வத்துடன் லேசாக பெண்ணை தொட்டு பார்த்துவிட்டு, ஆனால் இவளை ரொம்ப மென்மையாக படைத்திருக்கிறீர்களே என்றது தேவதை. ஆனால் ரொம்ப மென்மையாக படைத்து இருக்கிறீர்கள் என்றது தேவதை. அதற்கு கடவுள், இவள் உடலளவில் மென்மையானவள், ஆனால் மனதளவில் ரொம்ப பலமானவள். அதனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவாள். அது மட்டுமல்ல, அவள் எல்லா பாரத்தையும் தாங்க முடியும். அவளால் எல்லா பாரத்தையும் தாங்க முடியும். கஷ்டம், அன்பு, கோபம் என்று எல்லா உணர்வுகளையும் அவளுக்குள்ளேயே அடக்கி கொள்ள தெரியும். கோபம் வந்தாலும் அதை சிரிப்பு மூலமாக உணர்த்துகின்ற தன்மை இந்த படைப்பிடம் உண்டு. தனக்கு நியாயமாக படுகிற விஷயத்துக்காக போராடி ஜெயிக்கவும் செய்வாள். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு மட்டும் கொட்டுவாள் என்றார். ஓ, இந்த அளவுக்கு பெண்ணால் யோசிக்க முடியுமா? தேவதை கேட்டது. எல்லா விஷயங்களை பற்றி யோசிக்க மட்டுமல்ல, அவற்றுக்கு தீர்வையும் அவளால் சொல்ல முடியும் என்று விவரித்தார் கடவுள். அந்த தேவதை பெண்ணின் கன்னங்களை தொட்டு பார்த்துவிட்டு, இவள் கன்னத்தில் ஏதோ வழிகிறதே என்றது. அது அவளுடைய கண்ணீர். அவளுடைய சந்தோஷம், துக்கம், கவலை, ஆச்சரியம் என்று எல்லா உணர்வுகளையும் வெளியே காட்டுகிற விஷயம் அது என்று பதிலளித்தார் கடவுள். ஆச்சரியமாக தேவதை, உங்கள் படைப்பிலேயே சிறந்தது இதுதான். இந்த படைப்பில் எந்த குறையுமே கிடையாதா என்றது தேவதை. தன்னுடைய மதிப்பு என்னவென்று அவளுக்கு எப்போதுமே தெரியாது. வாழ்வின் ஆதாரமான ஆண் பெண் உறவுகளுக்குள் மட்டும் ஏன் இத்தனை வேறுபாடுகள், விரிசல்களும் வித்தியாசங்களும் ஏன் இவ்வளவு அதிகரிக்கின்றன? சரி செய்ய வேண்டியது எங்கே? நம் குழந்தைகளுக்கு ஆண் பெண் மனங்கள் எப்படி இயங்குகின்றன என்பதை எப்போது கற்றுக் கொடுக்க போகிறோம்? காதல், நட்பு, உறவு, பிரிவு என ஆண் பெண் இடையே இருக்கும் இந்த இணைப்பை பலப்படுத்தும் அந்த ஒன்று எது? பெண்ணை படைத்த போதே அவளை பொய் சொல்லும் குணத்துடனும், நகைகளுக்கு ஆசைப்படுபவளாகவும், கோபம், தற்குறித்தனம், சிறுமதி, ஏமாற்று, கெட்ட நடத்தை போன்ற சகல துர்குணங்களுடனும் ஆண்டவன் படைத்து விட்டான். அவளிடம் இருந்து தன்னை காத்து கொள்ள ஆண் கடுமையாக முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்கிறது மனு சாஸ்திரம். பெண்களுக்கு
பெண்களுக்கு உண்மைக்கும் பொய்க்கும் வேறுபாடு பார்க்க தெரியாது. அவர்கள் மணலை போல உறுதியற்றவர்கள், பாம்பை போல கொடூரமானவர்கள் என்கிறது பௌத்தம். பாவ உடம்பை பெற்ற பெண் கடவுளை ஆணில்தான் காண வேண்டும் என கிறிஸ்துவம் சொல்கிறது. இப்படி மத மற்றும் சமயங்களின் தாக்கம் சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே என ஆட்டோவின் பின்னால் இன்று வரை எழுதி வைக்கப்படுகிறது. சக உயிர் மீது ஆசிட் வீச வைக்கிறது, இரத்த வெள்ளத்தில் வெட்டி சாய்க்கிறது. நீ பெண் என்பதால் நாணம் கொள்ள வேண்டும், ஆணை கண்டதும் அஞ்சி ஒதுங்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். ஆம்பளையா லட்சணமா நிமிர்ந்து நட என்று ஆண்களுக்கு சொன்னவர்கள், உறவின் முறையில் உள்ள பெண் ஒருத்தி நெஞ்சை நிமிர்த்தி நடக்கிறாள் என்பதை ஒரு புகாராக சொன்னது. அவள் தோள்களை தளர்த்தி குறுகி நடப்பதற்கு பயிற்றுவிக்கப்பட்டதை நாம் நினைவு கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மனைவியை சக மனுஷியாக ஏற்றுக்கொள்ளும் ஆணே கம்பீரமானவன். மனைவியை சக மனுஷியாக ஏற்றுக்கொள்ளும் ஆணே கம்பீரமானவன். அப்படி இருக்கும் கணவனால்தான் மிக இயல்பாக வீட்டு வேலைகளிலும் பிள்ளை வளர்ப்பிலும் தன் பங்கை அளிக்க முடியும். அந்த சூழலில் வளரும் பிள்ளையின் மனப்பக்குவம் ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த பிள்ளைகளால் கட்டமைக்கப்பட்ட சமுதாயம் உயர்வானதாக இருக்கும். திருமணம் எனும் இந்த ஏற்பாடு குறித்து சில ஆண்டுகளுக்கு முன் பெண் எழுத்தாளர் ஒருவரோடு காரசாரமாக விவாதம் ஒரு நண்பருக்கு நிகழ்ந்தது. திருமணம் எனும் அமைப்பு மிக மிக அவசியம் என்பது எனது கருத்தாக அது நாள் வரை இருந்தது. அதற்கு நான் சொன்ன காரணம், வயதானாலோ நோய்வாய்ப்பட்டாலோ என்ன ஏது என கேட்க ஒரு ஆண் துணை வேண்டாமா என்பதுதான் அது என்கிறார் அந்த நண்பர். சரி, உனது கருத்தின்படியே பார்த்தாலும் கூட வயதான மனைவிகளுக்கு எத்தனை கணவர்கள் பணிவிடை செய்கிறார்கள் என நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா என திருப்பி கேட்டார் அந்த பெண் எழுத்தாளர். ஆதர்ச கணவர்களை விடுத்து சிந்தித்து பார்த்தால் இந்த விகிதம் மிக மிக குறைவு. வயோதிகம் இருவரையும் தளர்வடைய செய்தாலும், இருவருக்கும் உடல் உபாதிகள் உண்டென்றாலும், தள்ளாத வயதிலும் கணவனை ஒரு குழந்தை போல் பாவித்து பேணும் மனைவியே நாம் கொண்டாடுகின்றோம். எத்தனையோ வீடுகளில் கணவன் தன் ஜலதோஷம் அல்லது தலைவலிக்கு கூட மனைவியை பாடாய்படுத்தி இரவு பகல் பாராமல் அவளை கால் நுனி விரல்களில் ஓடச் செய்வதை காண்கின்றோம். அதே நேரத்தில் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை கோளாறுகள் போன்ற பெரிய நோய்கள், தும்மல் இருமல் போல பாவித்து தனது அன்றாட கடமைகளை சலனமின்றி செய்யும் பெண்களையும் ஆச்சரியத்துடன் கடந்து செல்கின்றோம். ஆணின் உடலில் சிற்சில மாற்றங்களை மட்டுமே அளிக்கும் இயற்கை பெண்ணை ஒவ்வொரு கட்டத்திலும் பெரும் தோற்ற மாற்றத்திற்கு உள்ளாக்குகிறது. பெண்ணுக்கு எல்லா விதத்திலும் அவளது உடல் வசப்படாத மர்மமாகவே விளங்குகிறது. பருவத்தில் திடீரென தோன்றும் உடல் வளர்ச்சியோடு அவளது மனம் முதிர்ச்சியடைய போராடுகிறது. நடுத்தர வயதிலோ பிரசவத்துக்காக திறந்த வயிறு பிறகு அவளது உடற்கூற்றை மொத்தமாக புரட்டி போட்டு விடுகிறது. 50 நெருங்கும் மெனோபாஸ் காலங்களில் உடல் மனம் எல்லாம் முழுக்க அவளது கட்டுப்பாட்டில் இருந்து தான் தோன்றி நழுவி ஓடுகிறது. அவளுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நழுவி ஓடுகிறது. இதற்கு நடுவே அவளிடமும் குடும்பமும் சமூகமும் விதிக்கும் கலாச்சார கெடுபிடிகளும் எதிர்பார்ப்புகளும் நிர்பந்தங்களும் இன்னும் வாழ்வெனும் பொதியை சுமைமிக்கதாக மாற்றிவிடுகிறது. தனக்கு நேரிடும் எல்லாவற்றிற்கும் தானே பொறுப்பு, தானே குற்றவாளி என தன்னைத்தானே சாடிக்கொள்ள இந்த சமூகம் பெண்ணை தயார் செய்கிறது. இதனால்தான் வன்புணர்வுக்கு ஆளான பெண்ணை அவள் அந்த இரவில் எங்கே சென்றாள், அவள் என்ன மாதிரி உடை அணிந்திருந்தாள், அவள் எப்படிப்பட்ட பெண் என அவளுக்கு நேர்ந்த கொடூரத்தை மறைத்து அவளது பின்புலத்தை ஆராயச் சொல்கிறது. இதனால்தான் எங்கள் சமூகத்தில் நாங்கள் பெண்களை வீட்டிற்குள்ளேயே வைத்து பாதுகாத்து வருகிறோம் என்று ஒரு சாரர் பெருமிதம் கொள்ள வைக்கிறது.
அவளை தனது வீடு நிலம் போல தனது சொத்துக்களில் ஒன்றாக கருத வைக்கிறது. பெண்ணை பாதுகாக்க வேண்டும் எனும் கருத்து என்பதே ஆண் ஆபத்தானவன் காமுகன் எனும் இழிவான கருத்தை உள்ளடக்கியதாகவே இருக்கிறது என்பதை அவர்கள் நினைவில் கொள்வதில்லை. பெண் என்பவள் ஆணின் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் அல்ல. ஆணின் தேவைகளை நிறைவேற்ற கடவுள் அனுப்பி வைத்த உயிருள்ள பொம்மையும் அல்ல. ஆண்மையை மயக்கி வசப்படுத்தும் போதை வஸ்துவும் அல்ல. அவளின் மூலம் பிறக்கும் பிள்ளைகளை பிரசவித்து ஆணின் மூலம் பிறக்கும் பிள்ளைகளை பிரசவித்து பாலூட்டுவது மட்டுமே அவளது கடமையும் அல்ல. ஒற்றை செல் உயிரியேதான் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் முன்னோடி. அதுவே பிறகு அமீபா ஆனது. அதற்கு ஆண்பால் பெண்பால் எனும் பாகுபாடே கிடையாது. புணர்ச்சியின்றி தன்னைத்தானே பெருக்கிக் கொண்ட அந்த உயிரி ஏதோ ஒரு கட்டத்தில் பிளவு கண்டு ஆண் பாலுறுப்புகளையும் பெண் பாலுறுப்புகளையும் தனித்தனியே கொண்டது. அதாவது இவ்வளவுதான் பாலின பாகுபாட்டின் அறிவியல் வரலாறு. ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி நமது மூதாதையர் ஒரு அமீபா எனும் போது சமயம், மதம், மொழி, இனம் மட்டும் அல்லது பால் பாகுபாடும் வெறும் நகைப்பிற்குரிய பிதற்றலாக மாறிவிடுகிறது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்கிறார் தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள். உயிர்கள் தோற்றத்திற்கும் ஆக்கத்திற்கும் மூலமாக இருக்கும் பெண் உலகம் ஒரு தெய்வீக உலகம். பெண்ணை முழுமுதல் பொருளின் ஒரு கூறாகவே இருப்பதால், பெண்மை என்பது முழுமுதற் பொருளின் ஒரு கூறாக இருப்பதால் உயிரை காக்கும் உயிரினைச் சேர்ந்திடும், உயிரினும் உயிராய் இன்பம் ஆகிடும், உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்றார் மகாகவி பாரதியார். அன்பு, அருள், அரண் என்ற மூன்றின் இருப்பிடமாக அமைபவள் பெண். அவளிடம் இருந்து தாய், சகோதரி, மகள், கடவுள் போன்ற எல்லா இயல்புகளையும் அவளிடம் உள்ளன பார்க்க முடிகிறது. திருமூலரும் தாரமும் ஆகுவல் தத்துவமாய் நிற்பள் காரண காரியமாகும் கலிப்பினன் பூரண விந்து பொதிந்த பூராதனி பாரளவாம் திசை பத்துடையாலே என்று பெண்மையை பாராட்டுகின்றார். பெண்மை என்பது கற்புலன் ஆனதொரு அமைதித்தன்மையாகும். மகரிஷி கூறும் கற்பு நெறி விஞ்ஞானத்துடன் தொடர்புடையது, மூட நம்பிக்கை அற்றது. அது உடல் நலம், மனவளம், சமுதாய வளம், பொருளாதாரம், அரசியல் ஆகியவை சார்ந்தது என்பது மகர்ஷியின் கருத்து. ஆண் பெண் இருபாலருக்கும் கற்பு அவசியம் என்றும் கற்பினை காப்பாற்ற வேண்டிய கடமை இருவருக்குமே பொது என்றும் கூறியுள்ளார். அதே நேரத்தில் கற்பினை போற்றி காப்பதில் ஆணை விட பெண்களுக்கே பொறுப்பு அதிகம் என்ற அவருடைய கருத்து கவனத்தில் கொள்ளத்தக்கது.